கும்மிடிப்பூண்டி அருகே சில ஆண்டுகள் முன்பு வரை மக்களின் தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்து வந்த ஏரி ஒன்று தொழிற்சாலை கழிவுகள் கலக்கப்படுவதால் சாக்கடை நீர்த்தேக்கமாக மாறியிருக்கிறது. ஆலை கழிவுகள் ஏரியில் கலக்கப்படுவதை எதிர்த்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் 48 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ளது தாமரை ஏரி. நீர்வளத்துறையின் பராமரிப்பில் உள்ள இந்த ஏரி 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மக்கள் பயன்பாட்டில் இருந்த நிலையில் தற்போது பயன்படுத்த முடியாத அளவுக்கு மாசடைந்து கிடக்கிறது. சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து வரும் மழைநீர் கால்வாயில் ஆங்காங்கே கும்மிடிப்பூண்டி சிப்காட் ஆலை கழிவுகளும் டேங்கர் லாரிகளிலிருந்து கழிவு நீரும் கலக்கப்படுவதால் ஏரி முழுவதும் மாசடைந்து விட்டதாக திருவள்ளூர் நகர்ப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 10 வருஷத்துல ஒரு வருஷத்துக்கும் மழை பெய்யறப்ப மட்டும்தான் தண்ணி நிக்குமே தவிர மற்றபடி தண்ணி நிக்கவே நிக்காது. இந்த ஃபேக்டரியில இருந்து வர தண்ணி எல்லாமே வரதுனாலதான் இந்த ஏரியில அப்படியே ஃபுல்லாவே அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. காலையில எழுந்த உடனே டோர் ஓபன் பண்ண மூச்சு விடவே முடியல, அந்த அளவுக்கு ஸ்மெல் வருது. அதே மாதிரி மழை பெய்யும் போதும் அந்த ஸ்மெல், அந்த மழை தண்ணி அந்த ஏரியில தண்ணியில விழும்பொழுது ஸ்மெல் அதிகமா வர ஆரம்பிக்குது. யாராலுமே மூச்சு விட முடியல. தாமரை ஏரியை பாதுகாக்குமாறு பலமுறை புகார் அளித்தும் நீர்வளத்துறையினரும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் கண்டுகொள்ளவில்லை என்கின்றனர் பொதுமக்கள். ஏரி தண்ணீரை பயன்படுத்தும் மக்களுக்கு தோல் நோய்கள் ஏற்படுவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த இடத்துல நாங்கள் 18 வருஷம் ஆகுது. 18 வருஷத்துல இப்போ ஒரு 10 வருஷமா தான் இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சுது. கொஞ்சம் கொஞ்சமா இது நிலத்தடி நீர் பிரச்சனை தான், கம்பெனில தண்ணி வர ஆரம்பிச்சு இந்த பிரச்சனை. அதுக்கு முன்னாடிலாம் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நோயெல்லாம் வர ஆரம்பிச்சு. அப்பதான் தெரிஞ்சு எனக்கு தண்ணி தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு. அதனால கம்பெனி அந்த தொழிற்சாலைக்கு வர தண்ணி மட்டும் வராம தடுத்துட்டாலே இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சிடும். தாமரை ஏரியை ஆய்வு செய்துள்ளதாக கூறும் திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாப், ஏரியில் கழிவு நீரை கலக்கும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். எந்தெந்த தொழிற்சாலைகள் இருந்து கழிவு நீர் கலக்குது அதை செக் பண்ண சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அந்த என்னென்ன கெமிக்கல்ஸ் ஆட் ஆகுது அப்படிங்கிற லேப் ரிப்போர்ட்டையும் நம்ம வாங்க சொல்லியிருக்கோம். இது ரெண்டையும் வாங்கினதுக்கு அப்புறம் சிப்காட், நம்முடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம், அப்புறம் நம்முடைய ஆரணியார் உப கோட்டத்தினுடைய நீர்வளத்துறை மூலியமா தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இந்நிலையில் தாமரை ஏரி மாசுபடுத்தப்படுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்த முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய நிலையில் ஏரியில் ஆலை கழிவுகள் கலக்கப்படுவதை தடுக்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாமரை ஏரியை காக்க மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் போராட்டத்தை தீவிரப்படுத்த இருப்பதாக மக்கள் எச்சரித்துள்ளனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக கும்மிடிப்பூண்டியிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.